அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 7 மாத குழந்தைகள்லேருந்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் வச்சுருக்கேன். பன்னீர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துக்கோங்க. இதுதான் பன்னீர். நீங்கள் கடையில் ஈஸியாக வாங்கிடலாம். ஒருவேளை உங்களுக்கு கடையில் கிடைக்கலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பன்னீர் எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஐட்டம்ங்க. நார்த் இந்தியன் சைடில் பார்த்தோம்னா வெஜ் ஐட்டம்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த பன்னீர் தான். இதை வச்சு குழம்பு ஐட்டம்ஸ், அப்புறம் கறி ஐட்டம், ரைஸு, அந்த ஸ்வீட்ஸு, அந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஐட்டம் இந்த பன்னீர். இது பால் வச்சு செய்வாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம இதை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த பன்னீரில் சின்ன பீசஸாக ஒரு 3 க்யூப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே. ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிளில் பாதி ஆப்பிள், இது தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் மோர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதை இப்போ ஒரு சர்விங் பவுலில் இதை மாற்றிக்கலாம். குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்வீட்காக ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்கலாம். நீங்கள் ஸ்வீட் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம். எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதிலே ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்கும். அப்படி ஸ்வீட் சேர்த்தா தான் சாப்பிடுவாங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் தேன் சேர்த்து கொடுங்க. அதுக்கு முன்னாடி குழந்தைங்கன்னா அப்படியே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அவ்வளோ ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் பேபி ஃபுட்டு. வாழைப்பழம், பன்னீர், அதுக்கப்புறம் ஆப்பிள், தேன், இது 4மே வெயிட் கெயினான ஃபுட்டு. அதோடு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.